ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். நான் நம்ம சேனலுக்காக ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஆர்டர் பண்ணேன். ஸோ அமேசான், ஃபிளிப்கார்ட் ரெண்டுத்துலையுமே இந்த ப்ராடக்ட் அவைலபிள் தான். ஆனால் ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல இந்த ப்ராடக்ட் வந்து அத்தன்டிக் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அமேசான், ஃபிளிப்கார்ட்லயும் உங்களுக்கு அதே அத்தன்டிசிட்டி ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. பட் சஜஸ்ட் பண்ணாங்க, அதனால நான் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஆர்டர் பண்ணேன். ஸோ நீங்க ரிலையன்ஸ் டிஜிட்டல் இல்லை ஜியோ மார்ட் இந்த ரெண்டு ஆப்லயும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. ஸோ இது அன்பாக்சிங்னு, இது ரெண்டாவது அன்பாக்சிங் ஆக்சுவலாக சொல்றாங்க. ஏன்னா நான் மொதல் அன்பாக்சிங் நான் பண்ணப்ப வந்து வீடியோ பாதியிலே கட் ஆயிடுச்சு. ஸோ டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசன் எனக்கே தெரில. ஸோ அதனால இதை ரெண்டாவது தடவை இப்போ நான் அன்பாக்சிங் வீடியோவை ஆக மொத்தம் இந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டாவது தடவை அன்பாக்சிங் பண்றேன். திருப்பி எல்லாத்தையுமே அதே மாதிரி உள்ள போட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்றேன். போன ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது அப்படியே நான் ஆக்சுவலா நான் பேக்கேஜ் பிரிச்சு நான் பண்ணேன். ஸோ இப்போ நான் திருப்பி இன்னொரு தடவை பண்ண போறேன் ஆக்சுவலா. பட் இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு தான் என் கைக்கே வந்துச்சு. நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் வாங்கியிருக்கிறது போயா BY-M1 மைக். ஸோ ஆக்சுவலா நம்மளோட முந்தின வீடியோ எல்லாத்துலயும் வந்து ஆடியோ இஷ்யூ இருக்கு, அதுக்கப்புறம் சவுண்ட் கிளிச் இருக்கு. சில வீடியோலாம் வந்து சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி அதே வீடியோ அப்லோட் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி சில வீடியோ பண்ணலாம்னு நினைச்சேன், பண்ண முடியல. அதுக்கப்புறம் சாரி ஃபார் ஆல் தி ஆடியோ இஷ்யூஸ். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஷூட் பண்றது கேமரா ஃபோன்ல ஷூட் பண்ணுவேன். அதுல வந்து என்ன ஆடியோ ட்ராக் வருதோ அதை வால்யூம் பூஸ்ட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருப்பேன். சில டைம் என்ன பண்ணுவேன்னா ஆடியோ தனியா வந்து ஃபோன்ல மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதையும் வந்து வீடியோவையும் சிங்க் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயம்லாம் இனி வேணாம். ஸோ கிளியரான ஆடியோ ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மைக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு என்ட்ரி லெவல் மைக் தான். ஸோ நான் சர்ச் பண்ண ரிவ்யூ, அதுக்கப்புறம் நிறைய பார்த்த வீடியோ, அது எல்லாத்துலயுமே நிறைய பேர் ஒரு என்ட்ரி லெவல் ஒரு நல்ல ஒரு மைக் ஆடியோக்கு வேணும்னா ஸோ இந்த போயா கம்பெனியோட BY-M1 மைக். ஸோ இது 800 rupees. ஸோ ரிலையன்ஸ் டிஜிட்டல் நீங்க வாங்கும் போது இது 749. அண்ட் ஏற்கனவே நான் வந்து அவங்க கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல வாங்கியிருந்தேன். அதுக்காக வந்து எனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த 100 கம்மியாகி 640 rupeesக்கு நான் இந்த ப்ராடக்டை நான் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலா ஒரிஜினல் ப்ராடக்ட்டுங்க. ஸோ இங்க பாருங்க, ஒரு சீல் இருக்கு. இந்த சீல்ல வந்து இதோட சீரியல் நம்பர் இருக்கு, அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ குயிக்கா இப்போ அன்பாக்ஸ் பண்றேன். ஸோ இந்த வீடியோ மெயினா யாருக்குன்னா, ஸோ போயா BY-M1 மைக் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு மைக்ரோஃபோன் மைக் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் சர்ச் பண்ணப்ப அவங்களும் என்ன மாதிரியே இந்த போயா BY-M1 மைக் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா இந்த பாக்ஸ்குள்ள என்னதான் இருக்குது, என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வேணும் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ யாராருக்கு மைக்கு இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை எந்த மைக் வாங்கணும்னு கன்ஃபியூஷன்ல இருக்கவங்களுக்கும் நான் சொல்றேன், இது போயா BY-M1 மைக் ரொம்பவே நல்ல மைக். நான் இன்னும் யூஸ் பண்ணல. நான் ஒரு 1 month ரிவ்யூ வந்து ஒரு ஜஸ்ட் 2 minutes ஆஃப்டர் நான் இன்னும் ஒரு 1 month கழிச்சு போடுறேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு 3000-4000 மைக்ல வர வந்து கிளாரிட்டி வந்து அப்பு அதை மேட்ச் பண்ணுது இந்த மைக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் அதை நம்பி வாங்கியிருக்கேன். ஸோ இதோட டிராபேக் என்னன்னா ரெண்டுங்க. ஒன்னு வந்து இதோட 6 மீட்டர் கேபிள் ரொம்பவே பெருசு, அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு கிளிப் எல்லாம் கொடுத்துருந்தாலும் நீங்க அதை கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆடுற மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டில் நாய்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அது வராதுன்னு சொல்றாங்க, ஆனா கண்டிப்பா வரும் நான் சொல்றேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா வந்து இதுல வந்து LR44 பேட்டரி யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு தடவையுமே பேட்டரி நீங்க போட்டு யூஸ் பண்ணும். LR44 பேட்டரி எனக்கு தெரிஞ்ச நம்ம சின்ன வயசுல இந்த லேசர் லைட்டு, அப்புறம் என்ன சின்ன சின்ன டாய்ஸ்ல எல்லாம் அந்த பேட்டரி ஒன்று வரும், இவ்வளோ பெரிய பேட்டரி. அந்த பேட்டரி யூஸ் பண்ணும். ரீசார்ஜபிளோ இல்லை வந்து ஸ்ட்ரைட்டா சார்ஜிங் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. யூஸ் அண்ட் த்ரோ அந்த LR44 பேட்டரி. இந்த ரெண்டு தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இது எல்லாமே வந்து பரவாயில்ல. இது வந்து ஒரு ஆம்னி டைரக்ஷனல் கண்டென்ஸ்டு மைக்ரோஃபோன், அதனால நோட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கம் இருந்து மைக்ரோஃபோனுக்கு அந்த மைக் வந்து சவுண்டை பிக்கப் பண்ணும். அதுக்கப்புறம் இது ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன். ஸோ ஸ்ட்ரைட்டா இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணா லைக் போயாவோட பவுச் இருக்கு, ஒரு பிளாக் கலர் பவுச் போயான்னு போட்டிருக்கு. ஸோ உள்ள பார்த்தோம்னா ஒரு ஒயிட் கவர் இருக்கு. ஸோ இது சீல் பண்ணியிருந்தாங்க, நான் இப்பதான் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னேன். ஓகே, இதுக்குள்ள போனோம்னா வந்து மைக்கோட ஒரு ஸ்பாஞ்ச் கவர் இருக்கு. அண்ட் ஸோ ஒரு கிளிப் இருக்கு. நான் சொன்னேன்ல இந்த 6 மீட்டர் ஒயர், ஸோ அதுக்காக ஒரு கிளிப். ஸோ இங்க நீங்க கிளிப் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, இது வந்து ஒரு கோல்டு பிளக் இருக்கு. ஸோ அந்த மைக்கோட எண்டு வந்து 3.5 mm ஜாக். அதுல அந்த ஜாக்கை வந்து நீங்க இதுல கனெக்ட் பண்ணி கூட நீங்க சில வந்து உங்களோட டிவைசஸ்ல இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிளக் இருந்துச்சுன்னா அதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாம நீங்க பொதுவாக போதும் அந்த மைக்ல இருக்க 3.5 mm ஜாக்கே போகும்.
ஓகே, திஸ் இஸ் LR44 பேட்டரி. இதுதான் நம்ம வந்து நம்மளோட மைக்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கவர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவர் இப்போ தான் பிரிச்சேன். அது இப்போ எங்க பறந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ அவ்வளோதான், இந்த ஒயிட் கவர்ல கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் ஸ்ட்ரைட்டா இதாங்க நம்ம ப்ராடக்ட். இதுக்கு தான் நம்ம 800 rupees கொடுக்குறோம். நான் வாங்கினது 749. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மைக். ஆக்சுவலா பாருங்க எவ்வளோ பெரிய ஒயர்னு. ஸோ இதுலயுமே வந்து ஒரு வாரண்டி கார்டு, குவாலிஃபைடு சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, போயாவோடது. ஸோ போயா ஆக்சுவலா ஒரு சைனீஸ் கம்பெனி தான், ஆனால் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட். சைனா கம்பெனினால டூப்ளிகேட் வாங்கல, அந்த மாதிரி டூப்ளிகேட் கிடையாது. சைனீஸ் கம்பெனி தான், ஆனால் ஒரிஜினல். ஸோ இதுலயுமே போயாவோட பிராண்டிங் வந்திருக்கு. 3.5 mm கோல்ட் பிளாட்டர் ஜாக். நீங்க ஸ்ட்ரைட்டா உங்க ஸ்மார்ட் போன் கேமரால இதை கனெக்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் இதுதான் நம்மளோட மைக். இந்த மைக்குக்கு தான் வந்து நம்ம, இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக். இந்த மைக்குக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்சை போடணும். நான் போட்டுறேன். ஸோ இது இந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் போன், கேமரா, இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. ஸ்மார்ட் போன் ஆர் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா உங்களோட ஸ்மார்ட் போன் இல்ல லேப்டாப் இதுல எல்லாம் மாட்டீங்கன்னா பேட்டரியே தேவை கிடையாது. ஆஃப்லயே வச்சுட்டு கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க உங்க கேமரா யூஸ் பண்றீங்கன்னா கேமரா வந்து இதுக்கு பவர் சப்ளை கொடுக்காது. அந்த டைம்ல நீங்க ஆன் பண்ணும், அப்போ மட்டும் பவர் யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஜென்ரலா நீங்க கேமராவை தவிர்த்து வேற எதுலையும் இதில் பிளக் அண்ட் பிளே டிவைஸை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றீங்கன்னா நீங்க ஆஃப் மோட்லயே வச்சு நீங்க ஈஸியா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டியில, சவுண்ட் கிளாரிட்டியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ வேற வேற அப்புறம் இந்த பிளாக் கலர் பவுச்சில் இந்த சிலிக்கா ஜெல். ஸோ பொதுவாக இந்த பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த சிலிக்கா ஜெல் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த பிளாக் பவுச்ல இருந்து நம்ம எடுத்தது வந்து மெயினாக இந்த மைக். அப்புறம் வந்து ஒயிட் கேஸ்ல இருந்து நம்ம எடுத்தது இந்த கோல்ட் பிளக் அண்ட் தி ஸ்பாஞ்ச், அப்புறம் LR44 பேட்டரி அண்ட் வேறனா இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இவ்வளோதான் இதுக்குள்ள இருந்துச்சு. ஸோ இது இல்லாம இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது என்னன்னா வாரண்டி அண்ட் கைட். ஸோ யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் பொதுவாக நமக்கு தெரியும், எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. நான் படிச்சு பார்க்குறேன். ஸோ இதுல வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த மாதிரி கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல கார்டு நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இதுல சீரியல் நம்பர் அண்ட் QR கோட் எல்லா பக்கமுமே கொடுத்துருக்காங்க. போயாவோட பிராண்டிங் பிளஸ் சீரியல் நம்பர், இந்த ப்ராடக்டோட சீரியல் நம்பர். ஆக்சுவலா நான் அவங்களோட வெப்சைட் என்னன்னா boya-mic.com. அந்த வெப்சைட்ல போய் இந்த சீரியல் நம்பரை போட்டு இந்த மைக்கை நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டா 1 year வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் நீங்க அவங்களோட வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாரண்டியை உங்க லோக்கல்ல அவங்களோட எந்த டீலர்ஷிப் இருந்தாலும் நீங்க கிளைம் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்ல, வேற பெரிய பெரிய ப்ராடக்ட், வாஷிங் மிஷின், ஏசி எதா இருந்தாலும் நீங்க இப்ப எல்லாம் ஆன்லைன்ல வாரண்டி இதை வந்து நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்ச்சேஸ், எங்க வாங்குனீங்க, ஆர்டர் நம்பர் எல்லாமே போட்டு ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஸோ வேற என்ன. ஸோ ஓகே, இந்த பேட்டரி வந்து சேஞ்ச் பண்றது நான் காட்டுறேன். நான் பேட்டரி ஆக்சுவலா எங்க இருக்குன்னா, ஸோ இப்படிதான் போயாவோட இந்த மைக்கோட வந்து இந்த பேட்டரி போர்ட்டல் இங்க இருக்கு. ஸோ இதை இப்படி ஓபன் பண்ணலாம். ஸோ ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேட்டரி போடுற இது இருக்கு, பிளஸ் அண்ட் மைனஸோட. நீங்க LR44 பேட்டரி போடலாம். ஸோ பேட்டரியை வந்து உள்ள போட்டுட்டு எடுக்கிறது கூட இந்த மாதிரி ஒரு நூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உள்ள இருக்க பேட்டரி இப்படி ரிமூவ் பண்ணலாம். ஒரு ஈஸியான இது. இதுல தான் அவங்க கொடுத்துருக்க LR44 பேட்டரி நீங்க போடணும். ஃபுல்லாவுமே இது மெட்டல்ல இருக்கு பார்த்துட்டோம். அண்ட் இது இல்லாம நான் தனியா பர்ச்சேஸ் பண்ணாங்க. இது ஆக்சுவலா LR44 பேட்டரி மொத்தம் ஒரு 50 பேட்டரி இருக்க மாதிரி பிளிப்கார்ட்ல பை பண்ணேன். இது ஆஃபர் பிரைஸ்ல வந்து 250 எனக்கு கிடைச்சது. இது எல்லாமே எந்த ஒரு கம்பெனி பிராண்டிங் எதுவுமே கிடையாது. இது மாதிரி லூஸ்ல கொடுத்த மாதிரி இருக்கு. இதுவுமே நான் என்ன பிரிக்கல. இந்த பேக்கேஜ் பிரிச்சப்ப இந்த ஒயிட் பிளேட்ல வந்து இந்த 50 பேட்டரி இருக்க மாதிரி இந்த கவர் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மைக் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த பேட்டரி போட்டு தான் நான் யூஸ் பண்ணணும். இது ஆக்சுவலா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ. ஸோ அவ்வளவுதாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதோட கேபிள் லென்த் அண்ட் LR44 யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி போடுறீங்க. சம்டைம்ஸ் என்னன்னா நீங்க இதை போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு வந்து இதுல நோட்டிபிகேஷன் அந்த மாதிரிலாம் எந்த ஃபீச்சரும் கிடையாது. ஒருவேளை ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்க ரெக்கார்டு ஆயிருக்கும், அதுக்கு மேல ரெக்கார்டே ஆயிருக்காது. வெறும் வந்து அந்த எந்த ஆப்ல ரெக்கார்ட் பண்றீங்களோ இல்ல எந்த சாஃப்ட்வேர்ல ரெக்கார்ட் பண்றீங்களோ அப்படியே பிளாங்கா இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோ நீங்க பண்ணும் போதும் ஒரு புது போட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சக்சஸ்ஃபுல்லா நீங்க கேப்சர் பண்ணிடலாம். இந்த 2 தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி என்ட்ரி லெவல்ல ஒரு பெஸ்டான மைக்ரோஃபோன். இதோட 1 month ரிவ்யூ ஜஸ்ட் 1 month கழிச்சு நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸா நான் போட்டுறேன்.
நெக்ஸ்ட் நம்மளோட எல்லா வீடியோஸ்லயும் வந்து இந்த மைக் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்மளோட நார்மலா என் போன்ல கேப்சர் ஆகிற ஆடியோ தான். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியா உங்களுக்கு நான் தர ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நான் சீக்கிரம் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.